வீடெல்லாம் காலையில் போட்டது போட்டபடி அப்படி அப்படியே இருந்தது. துணியெல்லாம் காஞ்சி வெளியில் தூங்கிட்டே இருந்ததா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சோஃபாவில் போட்டு மட்டும் வச்சுருந்தேன் மடிக்கலாம்னு சொல்லிட்டு. எனக்கு எல்லா வேலையும் பார்க்குறது கூட பெருசாக வந்து டயர்டு தோணாது. ஆனால் இந்த துணி மடிக்கிற வேலைக்கு மட்டும் எப்படி தான் அவ்வளோ டயர்டு வரும்னே தெரியாது, அவ்வளோ கடுப்பாக இருக்கும். துணியெல்லாம் கொஞ்சம் மடிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து சோஃபாவில் போட்டு வச்சுட்டு டின்னர் எனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ 4 இட்லி மட்டும் வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா க்ளீனிங் வேலைகள்லாம் பார்க்குறது ஒரு ஆளுக்கு என்ன பெருசாக சமைக்கணும்னு தோண மாட்டேங்குது. அதனால் வந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மன் மூவி தான் ஓடிட்டு இருந்தது. ஸோ எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்காது. படத்தை பார்த்துக்கிட்டே துணியெல்லாம் எடுத்து காய போட்டுட்டு சின்ன சின்ன வேலைகளையும் பார்த்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஒரு நாள் மாப் போடுறது, ஒரு நாள் விளக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து பிளான் பண்ணி செஞ்சோனாலே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஒர்க்கையும் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம், வீட்டையும் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம். விளக்கெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ விளக்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நாளைக்கு வந்து சின்ன சின்ன வேலைகளை பார்க்க வேண்டியது தான்.